ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு மணத்தக்காளி வத்தக்குழம்பு. அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வத்தக்குழம்புனா பொதுவாக அதுக்கு வந்துட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும், ஸ்பெஷலாக செய்யணும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி எந்த பவுடரும் ரெடி பண்ண போகிறதில்ல. இது வந்து சட்டுப்புட்டுன்னு செய்கிற ஒரு வத்தக்குழம்பு. ஒரு லேசியான நாளில் உங்கள்கிட்ட காயெல்லாம் எதுவும் இல்லை, குழம்புக்கு போடுறதுக்கு வத்தல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வத்தக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான மணத்தக்காளி வத்தக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான மணத்தக்காளி வத்தக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மணத்தக்காளி வத்தல் குழம்புக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே பறித்து காய வச்சு எடுத்து வச்சது. அதனால இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும். நீங்கள் இதே கடையில் வாங்குறீங்கன்னா நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு ஒரு சின்ன பல்லாக இருக்குது, அதனால ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க பொடியா. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எப்போதும் வத்தக்குழம்பு புளிக்குழம்பு இதெல்லாம் நல்லெண்ணெயில் தாளிச்சோம்னா நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். இது கூட வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். கூடவே இந்த பூண்டையும் சேர்த்திடுங்க. வெங்காயத்தையும் அதோட சேர்த்திடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே இந்த மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுக்கோம்ல, இந்த வத்தல் இந்த எண்ணெயில் போட்டுருங்க. இதுவும் இதோட சேர்ந்து வதக்கிடலாம். நம்ம இது வந்து தனியாக பொரிச்சு எடுத்து கூட நீங்கள் வந்துட்டு குழம்புல ஆட் பண்ணலாம். பொதுவாக அப்படி தான் செய்வாங்க. நம்ம இதை அவசரமாக செய்கிற ஒரு இன்ஸ்டன்ட் புளிக்குழம்பு மாதிரி நம்ம செய்கிறோம். அதனால நான் இப்படி போடுறேன். உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா இதை தனியாக பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணுங்க. மணத்தக்காளி வத்தல் வந்துட்டு சீக்கிரமே பொரிஞ்சிடும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போட்டிங்கனாலும் பாருங்க, நல்லா தெரியுதா, பெருசு ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளி பழம் போட்டுடலாம். இந்த தக்காளியும் இதுலேயே நல்லா மேஷ் ஆகி குக் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமேட்டு பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்ட உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி குக் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துறேன், நான் அவ்வளோ காரம் போடல. ஆனால் பொதுவாக வத்த குழம்பு நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாஸ்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி தண்ணி விட்டுடலாம். எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதில் விட்டுடலாம். இப்போ இந்த வத்தல் வந்துட்டு வேகணும், இந்த மசாலாஸ் எல்லாமும் வேகணும். அதனால நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டோம். உப்பு சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்துட்டு நல்லா திக்காக செஞ்சிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வெளியிலே வச்சுட்டிங்கன்னா கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் நிறைய செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஜாபுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு வந்து உங்களுக்கு அவசரத்துக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். ஃப்ளேமை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்மளோட மணத்தக்காளி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எவ்வளோ சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு நம்மளோட குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட திக் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அளவில் இன்னைக்கு நான் இறக்கிட போகிறேன். நம்மளோட மணத்தக்காளி வத்தலும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, வெந்துச்சு பாருங்க. நல்லா குண்டு ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். இதுக்கு வேகிறதுக்கு வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த சூப்பரான மணத்தக்காளி வத்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொல்லி உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.